அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். உலகம் தோன்றின நாளாகவே பாருங்கள், நம்ம மனிதர்கள் மத்தியில் விடை காண முடியாத ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு வள்ளுவரே கூட சரியாக அவரால் பதில் சொல்ல முடியல. அது என்னவோ தெரிலப்பா, அது யோசிக்கணும்ப்பா அப்படின்ட்டு போயிடுறார். ஒருத்தர் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த உலகத்துலங்க நல்லவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தப்பு பண்ணுறவன் தகுடுத்தம் பண்ணுறவன் இவங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்களேங்க, அது ஏங்க அது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். வள்ளுவர் அப்படி கொஞ்சம் கன்னத்தில் கை வச்சு யோசித்து, கொஞ்சம் எனக்கு ஒரு நாள் டைம் தரீங்களா அப்படிங்கிறார். வள்ளுவர் டைம் தரீங்களான்னு கேட்டாரா அப்படின்லாம் யோசிக்கப்படாது. அது அப்படி கற்பனை பண்ணி பார்க்குறப்போ அது மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. வள்ளுவராலேயே இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியல, வேணால் சாயங்காலமாக வாங்கலை அப்படிங்கிறார். அவர் கேட்ட கேள்வி நியாயமானது இல்லை. ரொம்ப நல்லவனாக இருந்தால் ஒருத்தன் சந்தோஷமாக தானங்க இருக்கணும், சௌக்கியமாக எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு தான் 1000 பிரச்சனை வருது. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு வம்பு தும்புக்கு போகாமல் ஒருத்தர் இருந்தால் அவனை பற்றி தான் மொட்டை பெட்டிஷன் எழுத்துறான். அவர் என்னப்பா அன்னட திரும்ப மாட்டார், அவர் வேலையிலேயே இருக்கிறார், ஏதோ இருக்கிறாருப்பா, என்னமோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே ஓடுதுப்பா, சும்மாலாம் இருக்கக்கூடாதுப்பா இது மாதிரி. அதுவும் பெண்கள் ரொம்ப அமைதியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, உம்மனா மூஞ்சி அப்படிம்பாங்க. பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, சுத்த வாப்பட்டிப்பா அந்த பொண்ணு அப்படிம்பாங்க. எதிர்த்து பேசுனா வந்துருச்சு பாரு ராட்சசி மாதிரி அங்கேருந்து அப்படிம்பாங்க. எப்படி இருந்தாலும் இந்த உலகம் ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லி கொண்டே இருக்கு. ஆனால் நல்லவங்கன்றதுக்கு எதிர்பக்கம் இருக்கிறானுக்கு பாருங்க, அவங்களாம் பரம சௌக்கியமாக இருக்கிறான், கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டு இருக்கிறான், என்னென்ன வேலை செய்கிறான்றது எல்லாருக்குமே தெரியுது, ஆனாலும் நல்லா இருக்கிறான். காரில் போகிறான், பங்களாவில் கார் ஒரு 50 கார் வச்சுருக்கிறான், வீடு ஒரு 25 வச்சுருக்கிறான். சொல்கிற எண்ணிக்கை அவ்வளோ இருக்குதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இதைத்தான் அவற்றை கேட்குறாங்க. பெரியவர் என்ன பதில் சொல்ல தெரிலங்க, யோசிக்கணுங்க அப்படிங்கிறாரு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னுட்டார். நினைக்கப்படும்பா, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு காலகாலத்துக்கும் மக்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. விடை சொல்ல முடியாத வாழ்வின் சில வினோதமான புதிர்களில் இதுவும் ஒன்று. ஒரு அரேபிய கதை பாருங்கள், ரொம்ப அருமையான கதை. சீக்கிய குருநானக் அவர் சொன்னது இது எவ்வளோ அழகாக பொருந்தது பாருங்கள். தப்பு செய்கிறவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. அப்படி இருக்கிற காரணத்தினாலேயே தப்பு செஞ்சாதான் நல்லா இருக்கலாம்னு நினச்சிடாதீங்க அப்படிங்கிறார். எவ்வளோ அருமையான வாசகம் இல்லை? ஒரு ஜென் குரு ஒருத்தர் குதிரையில் போய்கிட்டே இருக்கிறார். சாலையில் நிறைய போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சாலை, அதனால் மெதுவாக போயிடுது. சாலை ஓரமாக ஒருத்தன் திடீர்னு அப்படியே இந்த கைகால் வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், காக்கா வலிப்பு அப்படின்னு. அது கால்கை வலிப்பு தான் காக்கா வலிப்புன்னு ஆகிப்போச்சு. நம்ம ஆளுங்க வாயில் அந்த கால்கைன்ற வார்த்தை உள்ளே போய் அது காக்கா அப்படியே வெளில வந்துருச்சு. அது மாதிரி கையை காலை உதறிக்கிட்டு பாவம் நுரை தப்பிக்கிட்டு இருக்கிறார். நுரை தப்பிக்கொண்டுன்றது சென்னை வார்த்தை, நேரம் தள்ளுது. இவர் இழகின மனசு, இவர் டக்குன்னு குதிரையை விட்டு இறங்கி கிட்டக்க போய் அப்படியே இருப்பா உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போய் திரும்ப குதிரைக்கிட்ட வந்து திரும்ப பார்த்தா அந்த இவர் எழும்பி திரும்பத்துக்குள்ளே அவன் டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி வந்து இவர் குதிரை மேலே உட்காந்துட்டு வேகமாக புறப்பட்டான். நடிப்பு, அவ்வளவு நடிப்பு. அவன் அப்படி போயிட்டே இருக்கிறப்போ இந்த பெரியவர் சொல்கிறாரு, இது மாதிரி என்ன நீ ஏமாற்றி என்கிட்டேருந்து குதிரையை வாங்கிட்ட அப்படின்றத தயவு செஞ்சு வெளில சொல்லிடாதப்பா, அப்புறம் யாரும் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க என்ன அப்படின்னு அவன் போக போக கொஞ்சம் குரல் உயர்த்தி சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான விஷயம்! அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் நம்முடைய நல்ல குணத்தையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதனால் நம்ம ஏமாற்றுகிறவர்களும் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அவர் ரொம்ப அன்பானவர்ங்கிறதுனாலேயே உங்கள்கிட்ட பொய் சொல்லி ஏதாவது கொஞ்சம், சார் மாதிரி ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் ஒன்று கட்டுறோம், ஆள் கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு பாருங்கள் கடவுள் புண்ணியத்தில் நல்ல கையில் பண ஓட்டம் இருக்குது, நீங்கள் ஒரு 5000 10,000 டொனேஷன் தரலாமே, பாவம் ஏழை பிள்ளைங்க தங்கறதுக்கு இடம் இல்லை, ஒரு 100 பிள்ளைங்க நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அவர் அப்படியே மனசு இழகிறார். அப்படியேப்பா
100 பிள்ளைங்களுக்கு நீ இப்போ ஆமாங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சதுங்க, இன்னும் கூட பண்ணணும்னு ஆசை தான். அவன் நான் பெத்த பிள்ளைக்கே ஒரு இஞ்சி முரபா வாங்கி தரது கூட மேலே எங்கே யோசிக்கிறவன் அவன் அப்பேற்பட்ட கஞ்சப்பைய, இஞ்சி முரபா வாங்கி தராத கஞ்சப்பையம்பாங்க. அவன் 100 பிள்ளைங்களை பார்த்துக்கிறாராம். இவர் ஒன்று டக்குன்னு இருந்தாங்க அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு இவருக்கு மாற்றிடுறாரு, ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அப்புறம் தான் தெரிய வருது ஏமாத்துக்காரன். ஏமாற்றி அடுத்தவர்களுடைய உங்களுடைய நல்ல குணத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதுக்காக என்னை ஏமாற்றி விட்டானேன்றதுக்காக உங்கள் நல்ல குணத்தை நிறுத்தி கொண்டு விடாதீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள், அது திரும்ப உங்களுக்கே வரும். இதுதான் பெரியவர்கள் தருகிற பாடம். ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சுருந்தாங்க, யார் போய் கேட்டாலும் அப்புறம் வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரியாக ஒரு நாள் ஒருத்தட்ட மாட்டினான். அவர் போய் தபார்ப்பா, நீ எல்லா இடத்துலையும் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கிற, திருப்பி தரலான்னு எனக்கு விஷயம் காதுக்கு வந்துருச்சு. நான் இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன், நீ எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்ட அப்படின்னு செய்தியை பரப்ப போகிறேன், அப்புறம் மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னார். பதறியே போயிட்டான். ஐயா தெய்வமே தயவு செஞ்சு வெளில அப்படி சொல்லிடாதாரு காலில் விழுந்தான். என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் தவறுகளுக்கு உங்கள் பிழைகளுக்கு உரிய வகையிலே பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு தீயவர்கள் மூலமாக தீமை வந்தாலும் கூட தொடர்ந்து நன்மை செய்கிறவர்கள் நிச்சயம் உயர்வாக நினைக்கப்படுவார்கள். உங்களுக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது நிச்சயம் உங்களுக்கு உரியவர்கள் வந்து கை கொடுக்கவும் செய்வார்கள். ஆனால் அதுவரைக்கும் இந்த கேள்வியாகத்தான் இருக்கும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறப்போ நாம் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட முடியுமா? என்றாலும் தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். தர்மத்தை நாம் காத்தால் தர்மம் நம்மை காக்கும் என்பது இந்த மண் உலகுக்கு சொல்லியிருக்கிற மகத்தான வாழ்க்கை பாடம். இன்னும் சந்திப்போ. வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.